பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். கிறிஸ்துவின் நாமத்தினாலே இவ்வேளையிலே நாம் ஜீவனோடு இருக்கிறது அவருடைய சுத்த கிருபை. அனுதினமும் இந்த வார்த்தையை நாம் வழக்கம் போல சொல்லி வருகிறோம். கர்த்தரும் கேட்டுக்கொண்டு இருக்கிறார். இதற்காக கர்த்தர் நம் மீது மிகவும் இரக்கமுள்ளவராக நம்முடைய வாழ்க்கையிலே அவர் வெளிப்படுவார். ஏனென்றால் நாம் அனுதினமும் கர்த்தருக்கு நன்றி செலுத்தி கொண்டு வருகிற பிள்ளைகளை அவர் ஒரு பொழுதும் கைவிட மாட்டார், மறக்கவும் மாட்டார். ஆண்டவரே, இந்த நாளையும் கூட ஆயுசு நாட்களாய் கொடுத்திருக்கிறீரே என்று அவருக்கு துதி செலுத்துவது எசப்பாவுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு காரியம். ஆகையாலே நாம் நன்றி இருதயத்தோடு அவரை துதிக்கும் பொழுது அவர் நம்மை ஒரு பொழுதும் கைவிட மாட்டார். அவருடைய மகிமையின் கரங்களினாலே நம்மளை ஏந்தி பரிசுத்தப்படுத்தி பாதுகாத்து ரட்சிக்கக்கூடிய தேவனாக அவர் நம்முடைய ஜீவியத்தை ஆசீர்வதித்து காத்து வழிநடத்துவார். இரவு பரியந்தும் உயர்ந்த நித்திரையை கொடுத்து இக்காலை வேளையிலே எழுந்து அவர் பாதப்படியிலே அமர்ந்து அவரை கூப்பிடும்படியான பெரிய பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு, அவருடைய வல்லமைக்கு, தயவுக்கு, கிருபைக்கு கொடான கொடி ஸ்தோத்திரத்தை நாம் ஏறெடுக்கக்கூடியவர்களாக அவர் நம்மை விட்டு விலகிடவும் மாட்டார், நம்மளை கைவிடவும் மாட்டார். அவருடைய பாதப்படியிலே அமர்ந்து காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அவர் கிருபை நிறைந்தவராக இருக்கிறார். அவருடைய மகிமையும் வல்லமையும் அவர்களுக்கு கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்து அவருடைய மகிமையினாலே நிரப்பி காத்து ரட்சிக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற அவர் கிருபை பாராட்டுவார். சரி, இந்நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தை என்ன என்று பார்ப்போம். தானியேல் 9ஆம் அதிகாரம் 23வது வசனம். நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கும் போதே கட்டளை வெளிப்பட்டது என்று சொல்லப்பட்டுள்ளது. தானியேலை பார்த்து கர்த்தர் இப்படிப்பட்ட வார்த்தையை தேவதூதன் மூலமாய் அவரோடு கூட பேசுகிறார். நம்மையும் கூட கர்த்தர் ஆசீர்வதிக்க, என் மகனே, என் மகளே, நீ எனக்கு மிகவும் பிரியமானவன். ஆகையாலே நீ ஜெபிக்க வேண்டிக் கொள்ளும் பொழுதே பரலோகத்திலிருந்து என் மகனை நான் ஆசீர்வதித்தேன், என் மகளை நான் ஆசீர்வதித்தேன் என்று கட்டளை பிறப்பிக்கப்பட்டது என்று நாம் நினைவு கூறுவோம். ஆண்டவரே, என்னை நீர் ஆசீர்வதித்த தயவுக்காகவும் என்னை நீர் மகிமைப்படுத்தி நானும் உமக்கு பிரியமானவனாக காணப்பட்ட தயவுக்காக, கிருபைக்காக, இரக்கத்துக்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த உபத்திரவத்தின் வேதனையிலிருந்து, சரீர பிரச்சனையின் சூழ்நிலையிலிருந்து, வியாதியின் வியாகுலங்களிலிருந்து முற்றிலுமாய் எனக்கு விடுதலை கொடுத்து காத்து ரட்சிப்பீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். என்னுடைய விசுவாசத்தின் பலனாக உமக்கு சாட்சியாய் நான் எப்பொழுதும் நிலைத்திருக்க நீங்கள் எனக்கு தயவு கூறுகிறபடியினாலே உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே என்று அவருக்கு நான் நன்றி செலுத்துவோம். இதோ இந்த நாளிலே பிறந்த நாளையும் திருமண நாளையும் கொண்டாடுகிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதித்து காத்து கொள்வார். இந்த நாளை சந்தோஷமான நாளாகவும் மனமகிழ்ச்சிக்குரிய நாளாகவும் மாற்றியிருக்கிற அவருடைய கிருபைக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். ஒருவேளை உங்களில் திருமண நாளை நினைவு கூற கணவன் இல்லாமல் இருக்கலாம், மனைவி இல்லாமல் இருக்கலாம். இருந்தாலும் நீங்கள் கர்த்தரோடு இணைந்திருக்கிறீர்கள் என்று அவருக்கு நன்றி செலுத்துங்கள். மனித துணை என்னை விட்டு பிரிந்து போலாம் கூட, பரிசுத்த ஆவியானவராகிய நீர் எனக்கு துணையாயிருந்து என்னை நீர் ஆசீர்வதித்து இம்மட்டும் பாதுகாத்து கொண்ட தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உங்கள் மனைவிக்காக, உங்கள் புருஷனுக்காக நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள். ஆண்டவரே, அந்த ஆத்துமாவை உங்களுடைய சன்னிதானத்தில் சேர்த்து கொண்டு மகிமையிலே பரிசுத்தப்படுத்தி இளைப்பாறச் செய்யும் என்று நீங்கள் அவர்களுக்காக ஜெபியுங்கள்.
உங்களுடைய வாழ்நாட்கள் நீடித்திருக்க, உங்களுடைய வாழ்நாட்களிலே துக்கம், துயரம், வேதனை, சோதனை, வியாகுலம் தொடாதபடி உங்களை காத்துக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வாராக. பிறந்த நாளையும் திருமண நாளையும் கொண்டாடுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து நீடிய நாட்களை, ஆயுள் நாட்களை பெருகு செய்து அவருக்கு சாட்சி உள்ளவர்களாக இந்த பூமியிலே வாழ்ந்து வர கர்த்தர் இரக்கம் காண்பிப்பாராக. கிறிஸ்துவுக்கே சதா காலங்களிலும் மகிமை உண்டாகட்டும். ஆமேன்.